நம்ம அயன்மேனுக்கும் எலான் மஸ்க்குக்கும் நடுவுல உங்களுக்கு தெரியாத எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. உங்கள கொஞ்சம் பேருக்கு நம்ம எலான் மஸ்க் அயன்மேன் 2ல கேமியோ கொடுத்தாரு அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கும் மேல நம்ம எலான் மஸ்க் அண்ணன் MCUல இருக்கிற அயன்மேன் அப்படின்ற கேரக்டருக்கு எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணிருக்காப்ல. என்னதான் காமிக்க பொறுத்தவரை அயன்மேன் அப்படின்றது எலான் மஸ்க்குலாம் முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டரா இருந்தாலும் அயன்மேன் அப்படின்ற ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தை எடுக்கும்போது மார்வல்காரங்களுக்கு ரியல் லைஃப்ல டோனி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தானா அவன் எந்த மாதிரி இருப்பான், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்காக அவங்க போய் பார்த்த ஆள் தான் எலான் மஸ்க். ஏன்னா நீங்க டோனி ஸ்டார்க் அப்படின்ற கேரக்டரையும் எலான் மஸ்கையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டோனி ஸ்டார்க் கேரக்டருக்கு க்ளோஸ்ல நம்ம எலான் மஸ்க் இருப்பாப்ல. அதனால தான் அவரை ரியல் லைஃப் அயன்மேன் சொல்றாங்க. அயன்மேன் 1 படத்தை டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட டைரக்டரும் RDJவும் நம்ம அண்ணன் எலான் மஸ்கை போய் மீட் பண்ணி அவர் கூட நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எலான் மஸ்கோட கேரக்டர் எப்படி இருக்கு, அவர் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு, ஒரு ஜீனியஸா இருக்கக்கூடிய பில்லியனர் எப்படி எல்லாம் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம RDJவும் அயன்மேன் 1ஓட டைரக்டரும் ஃபுல்லா நம்ம எலான் மஸ்க் அண்ணன் கிட்ட ஸ்டடி பண்ணிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக்டரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஃபுல் டெக்னாலஜியை அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டோனி ஸ்டார்க் மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அயன்மேன் 1 படத்தையே எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அயன்மேன் 2 படத்துல நீங்க பார்க்கக்கூடிய முக்காவாசி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட சீன், மிஷின்ஸ் சம்பந்தப்பட்ட சீன், இது எல்லாமே நம்ம அண்ணன் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக்டரியில தான் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அதே படத்துல நம்ம அண்ணன் எலான் மஸ்க் கேமியோ கொடுத்திருப்பாப்ல. அதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்கார்லட் அக்கா ஒரு பயங்கரமான சண்டையை போடுவாங்கல்ல, அந்த சண்டை எடுக்கப்பட்டது கூட நம்ம எலான் மஸ்க் அண்ணனோட ஃபேக்டரியில தான்.